ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம பாண்டி வந்து கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சேரன் கிட்ட சொல்லவும், சேரன் இருந்துட்டு இங்க பாரு பாண்டி, நீ கடைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த வானத்தியோட குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னடா பண்ண முடியும்? வேணாண்டா, நீ கடைக்கெல்லாம் போக வேண்டாம். முதல்ல உனக்கும் வானத்திக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா என்னென்ன இதவே சொல்லிக்கிட்டு இருக்க, நான் கடைக்கு போயிட்டு வேலையை பார்க்கணும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வானத்தையுமே பாண்டி ஊருக்கு வந்துட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு வானதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியோட பேச்சில் ஒரு பதட்டம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வானத்துக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. இருந்தாலும் அந்த சிரிப்பை வந்து வெளியே காட்டிக்காம, என்ன பாண்டி ஒரு பதட்டமாகவே பேசுகிற போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன பதட்டமாக இருக்காதா? நீ வேற குழந்த ப்ரெக்னென்ட் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிற, நமக்குள்ளே ஒன்றுமே நடக்கலை வேற. எனக்கு அதே நினப்பாக இருக்குது. எப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்தில் யோசித்து பார்த்தாலுமே எனக்கு எப்படின்னே தெரியல வானதி. வானதி, என்ன நடந்தது என்ன ஏதுன்னு எனக்கு தெளிவாக சொல்லு வானதி. எனக்கு எப்போ பாரு அதே நினப்பாக தான் இருக்குது. வீட்டில் உள்ள எல்லாருமே என்ன கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வானதி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்ன வானதி சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்லை சும்மா பாண்டி, நான் எல்லாமே நேரில் வந்து சொல்கிறேன். நான் கிளம்பி வரேன், நீ கடையில் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் ஆமாம் கடையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வானதியுமே நம்ம பாண்டியை பார்க்குறதுக்காக கடைக்கு கிளம்பி வந்துடுறாங்க. கரெக்டான நேரத்தில் நம்ம சோழனுமே அங்கே வராங்க. இப்போது சோழன் வானதியை பார்த்ததுமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இப்போது நம்ம வானதி இருந்துட்டு, எதுக்காக என்னை பார்த்து சிரிக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சிரிக்காம பின்ன என்ன பண்ண முடியும்? 2 பேரும் சேர்ந்து என்ன வேலை பார்த்து வச்சுருக்கீங்க? குழந்தைய சீக்கிரமாகவே பூமிக்கு கொண்டு வந்துடுவீங்க போல் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க திரும்பவுமே. உடனே இங்கே வானதி, இங்கே பாருங்கள், சும்மா சிரிச்சுக்கிட்டாலாம் இருக்காதீங்க. என்ன பண்ணுறது சிரிக்காமல்? நீங்கள் பண்ண வேலைக்கு எனக்கு சிரிப்பாக தான் வருது. அதுவும் பாண்டியா இப்படின்றப்போ எனக்கு இன்னும் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சிரிப்பை அடக்கிக்க முடியாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வானத்தி இருந்துட்டு, போதும் நிறுத்துறீங்களா, நான் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழன் சிரிப்பா அப்படியே அந்த செகண்டே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உடனே பாண்டியனுக்குமே பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்கிற வானத்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பாண்டி, நான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீ தானே சொன்ன, நான் தான் அந்த குழந்தைக்கு காரணம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், நம்ம வானத்தி இருந்துட்டு திரும்ப பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இங்கே பாரு வானத்தி, சிரிக்காமல் என்ன நடந்தது சொல்லு வானத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சோழனுமே, என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நீ என்னடானா ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்னு சொல்கிற, என்ன தான் உனக்கு லூஸ் எதாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்குறாங்க. அதெல்லாம் எந்த லூசும் பிடிக்கல, என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். இங்கே பாரு பாண்டி, நமக்குள்ளே ஒன்றுமே நடக்கல, அப்புறம் எப்படி நான் ப்ரெக்னென்ட் ஆகுவேன், கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுமே, பாண்டி சாரி பாண்டி, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், நான் கூட என்னோட பெரிய கேடி பில்லான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பாண்டி இருந்துட்டு, டேய் நான் எத்தனை டைம் சொன்னேன், எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைடா, நான் எதுவுமே பண்ணலடான்னு சொல்லிட்டு எத்தனை டைம் சொன்னேன், ஆனால் நீ என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தில்ல, இப்போ பார்த்தியா அது உண்மை தானே, நான் போயிட்டு இப்படியெல்லாம் பண்ணுவோனாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து கேட்கவும், சோழன் இருந்துட்டு, சாரிடா பாண்டி, சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானத்தியை கேட்குறாங்க. வானத்தி இருந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா, அது எல்லார்கிட்டையுமே கெஞ்சுமே யாருமே என்னை மதிக்கவே இல்லை, யாருமே எனக்காக இறக்கப்படவும் இல்லை. கடைசி டைமில் தாலி கட்டுறதுக்கு கரெக்டாக அந்த என் அண்ணனோட கேடுகெட்ட ஃப்ரெண்டு கரெக்டாக தாலி கட்டுறதுக்கு கழுத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டான். அப்போ தான் டக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்ன உடனே அவன் அப்படியே அள்ளு உண்டுருச்சு அவனுக்கு. அவன் கிளம்பி போயிட்டான், எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு. ஊரில் உள்ள எல்லாருமே அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க பேசிக்கிட்டே போனாங்க. வேற என்ன பண்ண முடியும், பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி வாழ்கிறது பாண்டி, என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நான் அத்தனை கனவுகளோடு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ எப்படி பாண்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும்? நான் 7 ஜென்மத்துக்கும் உன்னுடைய பொண்டாட்டியை மட்டும்தான் இருப்பேன் பாண்டி, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு உன்னை பிடிச்சிருக்கு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம
பாண்டிக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. அதே சமயம் ரொம்பவே பதட்டமாகவும் இருக்காங்க. என்ன வானதி, உங்கள் வீட்டில் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் நீ அவங்க எல்லாரையுமே சமாளிக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் பாண்டி, சமாளித்து தான் ஆகணும். இங்கே பாரு பாண்டி, நம்ம சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வானதி. சோழன் இருந்துட்டு, டே பாண்டி, அதான் வானதி அவங்க வீட்டில் அம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, நீ பேசாமல் வானதி கழுத்தில் தாலியை கட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லவும், பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே பாண்டா சோழா, கண்டிப்பாக இப்படி ஒரு தப்பை மட்டும் நான் பண்ணிடவே மாட்டேன். இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடும். அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் நடக்கணும். அண்ணனும் சந்தோஷமாக குடும்பம் குட்டின்னு இருக்கணும்ல. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு வானதி, அண்ணனோட வாழ்க்கையை நினச்சி தான் நான் இவ்வளோ உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இப்போதைக்கு என்னால் கல்யாணமெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. அப்படி அந்த வீட்டில் இருக்க முடியலன்னா சொல்லு, நான் உன்னை வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை தங்க வைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது வானதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. போ பாண்டி, நீ எப்போ தான் என்னை கல்யாணம் பண்ணிப்பியோ, உன் அண்ணனுக்கு என்னைக்கு கல்யாணம் நடக்கிறது, நமக்கு என்னைக்கு கல்யாணம் நடக்கிறது, அது வரைக்கும் என் அண்ணனுங்கிட்டேயும் என் அம்மா அப்பா கிட்டேயும் நான் ஓரி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு, வானதி உன் பாடு ரொம்பவே கஷ்டம்தான் இல்லை அப்படின்னு சொல்லவும், ஆமாம் என்ன பண்ணுறது, பாண்டியை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, என்னை லவ் பண்ணது ஏதோ அப்படியே பிடிக்காத மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் இல்லை பாண்டி, என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிக்கிற சான்ஸ் இருந்துமே பண்ணிக்க முடியாமல் இருக்கே, அதை நினச்சாதான் கவலையாக இருக்குது பாண்டி. சரி பாண்டி, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் இங்கே நம்ம சேரனை பார்க்குறாங்க. சேரனை பார்த்ததுமே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அதாவது 4-5 வாரத்தை பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா ப்ரெக்னென்ட் அது இதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எங்கள் வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க, அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு பொய்யை சொன்னேன். பாண்டி ரொம்ப நல்லவண்ணே, இப்போ வரைக்குமே அவன் எப்போவுமே என்ன தொட்டது கூட கிடையாது, சும்மா லைட்டாக விரல் படுறதுக்கு கூட அவன் அவ்வளோ கூச்சப்படுவான், அவன் ரொம்ப நல்லவண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம வானதி வந்து சேரன் கிட்ட சொல்கிறாங்க. சேரனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. பாண்டியை நம்ம கை நீட்டிட்டோமே, அவனை சந்தேகப்பட்டுட்டோமே, நம்ம அவன் மேலே சந்தேகப்படாமல் இருந்திருக்கணும், அவனை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்துமே நம்ம இப்படி அவனை அடிச்சு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போது வானதி இருந்துட்டு, அண்ணே உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்டுக்கிறேண்ணே, எனக்காக நீங்கள் அந்த உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கண்டிப்பாம்மா சொல்லுமா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணே, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் என்ன பாண்டி கல்யாணம் பண்ணிப்பான், அது வரைக்கும் எனக்கும் பாண்டிக்கும் கல்யாணமே நடக்காது, தயவு செஞ்சு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம வானதி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது சேரன் வந்து நினைக்கிறாங்க, பாண்டி நமக்காக தான் அவனோட கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு வரான், சீக்கிரமாகவே நமக்கு கல்யாணம் நடந்துடணும், அதுக்கான வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்கிற இடத்துலையே இங்கே அந்த புரோக்கரை வர வச்சு, எந்த பொண்ணாக இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே, பொண்ணு கிடைச்சா போதும், நான் தாலி கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அனிஷ் வந்து ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு ஓடி வராங்க. இப்போது நம்ம அனிஷ் இருந்துட்டு நம்ம சேரன்கிட்ட, பையா பையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மூச்சு வாங்க அப்படியே பேசுகிறாங்க. இங்கே பாரு அனிஷு, எதுக்காக நீ இவ்வளோ பதட்டமாக ஓடி வர, அதுவும் இவ்வளோ மூச்சு வாங்குற, தண்ணி கொடு அனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இல்லை இல்லை இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் பையா, எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம அனிஷு. என்ன என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் நம்ம அனிஷ் வந்து சொல்கிறாங்க, சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் எங்கள் மாமன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்ல, அவன் இந்த ஊருக்கே வந்துட்டான், கண்டிப்பாக சந்தா இருக்கிற இடத்த எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான், உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து பிரச்சனை பண்ணுவான் சேரன், பையா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே சேரன் இருந்துட்டு, என்ன அனிஷு உனக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பையா, இப்போது இது சந்தாவை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீங்கள் சந்தா காலத்தில் தாலி கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேரன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன அனிஷு இப்படி சொல்லிட்டேன், நான் எப்படி அந்த புள்ளியை என் பொண்டாட்டியாக நினைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், பையா தயவு செஞ்சு நீங்கள் தான் உதவி செய்யணும், இப்போதைக்கு சும்மா தாலி மட்டும் நீங்கள் கட்டிடுங்க, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் அதாவது நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சாவே அவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணாமல் போயிடுவாங்க,
அதனால் அவங்க வந்து அவங்க அதாவது சந்தாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சாவே அவங்க போயிடுவாங்க. அதனால் அதாவது புருஷன் பொண்டாட்டியே நீங்கள் நடித்தா போதும் அப்படின்ற மாதிரி அனீஷ் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சரி அனீஷ், இது உனக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது புரோக்கர் இருந்துட்டு சரிப்பா இதெல்லாம் முடிச்சுட்டு நீ அப்புறமா கூப்பிடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கருமே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அனீஷும் அதுக்கப்புறம் சேரனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இப்போது அனீஷ் இருந்துட்டு பையா நான் தாலி கொண்டு வந்துட்டேன், இந்த தாலியை சந்தா கழுத்தில் இப்போவே கட்டிடுங்க, அவங்க எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அனீஷ் வந்து சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு ஆனால் என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் எல்லா விஷயத்தையுமே இங்கே நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, சரிங்கண்ணே சந்தாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுங்கண்ணே, இதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தாவுமே தயவு செஞ்சு என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க, என் மாமா மட்டும் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை அடிச்சுனா கூட இழுத்துட்டு போயிடுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சேரனுமே நம்ம சந்தா கழுத்தில் அவங்க வீட்டிலேயே வச்சு மஞ்சள் கயிறில் தாலி கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போது சந்தாவோட மாமாங்க எல்லாமே இங்கே தான் சந்தா இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்பவே கூட்டமாக வராங்க. கட்சி ஆளுங்க அவங்க நிறைய பேர் வராங்க. இப்போது அனீஷ் பையா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்றாங்க. இப்போது சேரனும் அனீஷும் மட்டும் வெளியே வந்து நிற்கிறாங்க. அனீஷ்கிட்ட எங்கே சந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சந்தா வந்து உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கூப்பிடு அவளை அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்தாவுமே அழுதுகிட்டே வெளியே வந்து நிற்கவும் இப்போது சந்தா கழுத்தில் தாலி இருக்குது. அதை பார்த்ததுமே இப்போ அவங்க மாமா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இது சந்தாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஆமாம் மாமா, அது வந்து சந்தா இவரை லவ் பண்ணா, 2 பேருமா சேர்ந்து எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு இப்போது இது சந்தா இப்போது கர்ப்பமாகவுமே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு எங்கள் அனீஷ் வந்து அவங்க மாமா கிட்ட பயங்கரமாக போய் சொல்கிறாங்க. இப்போ அவங்க மாமாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியாவது சந்தாவை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. வேறு வழியே இல்லை, இது கல்யாணமே ஆயிருந்தாலுமே தாலி பிச்சு போட்டுட்டு அவளை கூட்டிகிட்டு போயிருந்துக்கலாம். ஆனால் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு வேறு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, நம்ம இங்கே வந்தது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே திரும்பி கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு அனிஷு இனிமேல் அவங்க திரும்பி வரமாட்டாங்களா அனிஷு அப்படின்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பாக வரமாட்டாங்க, அதான் சந்தாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அவளுக்கு அதாவது அவளுக்கு குழந்தையும் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டேன்ல, அதனால் கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சந்தா. உடனே சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உங்களால் தான் என் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சேரனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சந்தா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் சரி சந்தா இதெல்லாம் ஒரு நாடகம் தானே, அந்த தாலி கழட்டிடு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நான்லாம் கழட்ட மாட்டேன், எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, நீங்கள் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சந்தா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம அனிஷும் சரி நம்ம சேரனும் சரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்த்தப்பவே உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு, கட்டினா உங்களை மாதிரி ஒரு நல்லவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் யோசித்தேன், உங்களவே நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, பிடிச்ச மாதிரியே எனக்கு ஒரு லைஃப் நான் அமைஞ்சிருச்சு, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் கேட்கவும் இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. நிலா இருந்துட்டு அண்ணே பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கண்ணே, சந்தாவுமே ரொம்ப நல்ல பொண்ணு தானே, இப்போ உங்களுக்கு கல்யாணமும் நடந்துருச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. இப்போது நம்ம அனிஷ் இருந்துட்டு சேரனை பார்க்கவும் சேரன் இருந்துட்டு அனிஷ்கிட்ட என்ன அனிஷ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதான் விடு பையா, சந்தாவுக்கு தான் உங்களை பிடிச்சிருக்குல்ல, உங்களை மாதிரி ஒரு நல்ல பையனுமே எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வர்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனிஷுமே சில பல வார்த்தைகள் எல்லாமே சொல்கிறாங்க. இப்போது நம்ம சந்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷம், நம்ம நினச்ச மாதிரியே இவரவே நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த ரவுடி மாமாவை நம்ம கல்யாணம் பண்ணலை, எப்படியும் நம்ம வாழ்க்கை காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியும் சோழனும் அப்போ தான் வீட்டுக்கு வராங்க. இங்கே நம்ம பாண்டியும் சோழனும் வீட்டுக்கு வந்து உள்ளே உக்காராங்க. அண்ணன் காஃபி கொண்டு வானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க. இப்போது நம்ம சந்தா வந்து வெளியே வந்து நிற்கவும் சந்தாவோட கழுத்தில் தாலி இருக்குது. அதை பார்த்ததுமே இங்கே நம்ம சோழன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டி பாண்டி அங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சா நிலா கிட்ட உடனே கேட்குறாங்க நம்ம சோழன். நிலா என்னங்க அது, அவங்க கழுத்தில் தாலி இருக்குது, அவங்களுக்கு எப்போ கல்யாணம் நடந்தது, காலையில் கூட நான் வீட்டில் தானே இருந்தேன், அப்பயுமே எதுவுமே அவங்க கழுத்தில் தாலியெல்லாம் இல்லையே, இப்போது தாலி வந்திருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி
கேட்கவும் உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு ஒருவேளை அவங்க மாமா வந்து தாலி கட்டிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு அவங்க மாமா தாலி கட்டினாலுமே இங்கே எதுக்காக கட்டி இங்கே விட்டுட்டு போகணும், அப்படிலாம் எதுவும் இல்லை, அவங்க மாமாங்க பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது நிலா சந்தா காலத்தில் சேரனை தான் தாலி கட்டினது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியன் சோழனும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போது சோழனும் நம்ம பாண்டியனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சேரன் பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாண்டி இது வானத்தையே நீ இப்போவே கல்யாணம் பண்ணணும், பாவம் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்கண்ணே, எனக்கு டபுள் ஓகே, உங்களுக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது நான் தாராளமாக வானத்தையே கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வானதிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. வானதிக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்டலாம் போயிட்டு, நான் பாண்டியை இப்போவே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்கான டைம் வந்துருச்சு, உங்களால் யாராலுமே அதை தடுக்கவே முடியாது, பாண்டியோட நான் பொண்டாட்டி ஆக போகிறேன், பாண்டி பொண்டாட்டி நான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடி பாண்டியை கண்ணாலம் பண்ணிக்க போறியா, அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது, இங்கே பார் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைய நம்ம கழிச்சிட்டு நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பாண்டி கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா உன் வாழ்க்கை தர நாசமாயிடும், அந்த வீடும் சரியில்லை, 5 ஆம்பளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நடுவில் நீ எப்படி அங்கே வாழ போகிற, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா சொல்லவும், என்னம்மா சொல்கிற, நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, நான் பாண்டிக்கு மட்டும்தான் பொண்டாட்டியாக இருப்பேனே தவிர 7 ஜென்மத்துக்குமே அதாவது யாருக்குமே என் கழுத்தை நான் நீட்ட மாட்டேன், என் பாண்டிக்கு மட்டும்தான் நான் எப்போவுமே மனைவியாக இருப்பேன், எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, எங்கள் 2 பேரையும் வாழ்த்தி விடுறதை விட்டுட்டு நீ என்னடானா குழந்தைய கலைக்கலாம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இப்படி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியுமே லைன்லேயே தான் இருக்காங்க. உடனே பாண்டியும் சோழனும் இங்கே நம்ம வானதியோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. உடனே இங்கே வானதியே அவங்க அம்மா வந்து பயங்கர கோவமாக அடிக்க போகவும், உடனே நம்ம பாண்டி வந்து நிறுத்துங்க, என் பொண்டாட்டியை அடிக்கிற உரிமை உங்களுக்கு யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வானதியே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாண்டி நீ வந்துட்டியா பாண்டி, வா பாண்டி வா, சரி நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே பாரு வானதி, நம்ம சிம்பிளாக கோவிலில் கல்யாணத்தை முடிச்சுட்டு ரிசப்ஷனை ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பாண்டி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம வானதியோட அம்மாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. டேய் பொறுக்கி, எதுக்காகடா இங்கே வந்த, என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கணும்னே நினைக்கிறியா, உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருந்தா உன்ன மாதிரி ஒரு பொறுக்கி பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பியாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாருங்கள், போத்து நிறுத்துங்க, நீங்கள் எப்படியாப்பட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலுமே என்ன மாதிரி உங்கள் பொண்ணை யாருமே நல்லபடியாக பார்த்துக்க மாட்டாங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க, வா வானதி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருவா பாண்டி நான் என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானதி வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம பாண்டி கூட கிளம்பி போயிடுறாங்க. இப்போது வசந்த், அதாவது வானதியோட அண்ணன் வசந்த் வந்து எங்கேயோ வெளியே போயிருந்து வீட்டுக்கு வராங்க. இப்போது நம்ம வானதியோட அம்மா பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. என்னம்மா எதுக்காக அழுதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கேன் எந்த நேரமும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டே உன் தங்கச்சி போயிட்டாடா அந்த பாண்டி கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வசந்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா அவங்க 2 பேருக்கும் நாளைக்கு கல்யாணமா கோவிலில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே வசந்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. அம்மா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுமா, ஏதாவது பண்ணி நிறுத்தணுமா, வானதிக்கு நம்ம நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சரி நம்ம உடனே இதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இங்கே வசந்த் வந்து இங்கே வானதி, அதாவது வானதி மேலேயும், அதாவது வானதி மேலே இல்லை நம்ம பாண்டி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணு காணோம், கடத்திட்டு போயிட்டாங்க, இந்த பாண்டி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வராங்க. இப்போது இங்கே போலீஸுமே பாண்டியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே பாண்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கேட்கவும், சேரன் இருந்துட்டு என் தம்பி தான் பாண்டி, என்ன மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் வானதியை கடத்திட்டு வந்திருக்கிறதா அவங்க வீட்டில் இருந்து புகார் கொடுத்துருக்காங்க, எதுக்காக கடத்திட்டு வரணும், எங்கே அந்த பாண்டி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வானதியும் நம்ம பாண்டியும் வெளியே வராங்க. இப்போது பாண்டிகிட்ட கேட்குறாங்க, எதுக்காக இந்த பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், வானதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் மேடம், கடத்தியெல்லாம் கூட்டிகிட்டு வரல, நான் அவர் கூட விருப்பத்தோடு தான் வந்தேன், நானும் அவரும் லவ் பண்ணுறோம், நாங்கள் 2 பேரும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், என்னை யாருமே வற்புறுத்தியோ இல்லை கடத்தியோ கூட்டிகிட்டு வர கிடையாது, என் வீட்டில் உள்ளவங்க தான் என்னை இத்தனை நாளாக படுத்திக்கிட்டு இருந்தாங்க, துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க, நான் இப்போது என் பாண்டி கூடவே வந்துட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறேன், யாருமே என்னை கடத்தலை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே நம்ம வானதி வந்து சொல்லிடுறாங்க. இப்போது
போலீஸ் இருந்துட்டு இங்கே வசந்தோட வீட்டுக்கு போயிட்டு வசந்த பயங்கரமாக திட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒருத்தர் மேலே தப்பு இல்லைனாலுமே அவங்க மேலே தப்பான பழியை போட்டு புகார் கொடுத்துட்றீங்க. உங்களால் நாங்கள் அலைய வேண்டியதாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடந்தது அவ்வளோதான். உன்னெல்லாம் உங்கள் குடும்பத்தவே நான் ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து பயங்கர கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போது வசந்துக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. எப்படியாவது அந்த வானத்தையே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினச்சா எதுவுமே நடக்காது போல். என்னம்மா பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா பண்ணுறது, தலைமையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்து அழுக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா உனக்கு எப்போ பார்த்தாலும் அழுகிறதே வேலையாக போச்சு, சும்மா அழுது 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 இந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டிக்கும் வானதிக்குமே கோவிலில் சிம்பிளாக கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இப்போது நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் அதே சமயம் பாண்டிக்கும் வானதிக்கும் 2 பேருக்குமா சேர்த்து ஒரே நாளில் ரிசப்ஷன் வைக்கிறாங்க. ஊரையவே கூப்பிடுறாங்க. இந்த விஷயம் கஸ்தூரிக்கு தெரிஞ்சு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. கல்யாணமே அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் நடக்காது, எந்த பொம்பளையும் அங்கே தங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேரே இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தராக இந்த நிலா வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பொம்பளைங்க வர ஆரம்பிச்சிட்டாளுங்களே. இப்போது 2 பேருக்கும் ஒரே முட்டா கல்யாணம் நடந்து ரிசப்ஷன் வைக்க போகிறாங்களா? இந்த கர்மத்தெல்லாம் பார்க்கணுன்னு நம்ம தலையெழுத்து போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அதாவது கஸ்தூரியோட பொண்ணு நம்ம கார்த்திகா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அம்மா மாமாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சுமா, ரிசப்ஷன் வைக்க போகிறாங்களாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மாமாவுக்கு நல்லதே நடக்குது போல். அவர் சந்தோஷமாக 100 வருஷம் வாழணும், குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்மா. நான் அந்த கடவுளை வேண்டிக்கணும். நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், ஏய் நில்லடி, எதுக்காக கோவிலுக்கு போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா சேரன் மாமாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவர் அதாவது கல்யாணம் நடந்துருச்சு. நான் அவருக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம்மா, அந்த வேண்டுதலை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, நீ வேண்டுதலும் முடிக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அந்த சேரன் எக்கேடனா கெட்டு போயிட்டு போகிறான், நீ எதுக்காக வேண்டுதலாம் வைக்கிற, உனக்கு என்னடி அவசியம் வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே அவங்க அம்மா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அம்மா நான் சேரன் மாமாக்காக வேண்டுதல் செய்ய தான் போகிறேன், என்னை தடுக்காதம்மா. என்னை தடுத்தேன் அப்படின்னா நான் சேரன் மாமாவை லவ் பண்ண விஷயத்த நான் உன் மருமக பிள்ளைகிட்ட சொல்லிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே கஸ்தூரி இருந்துட்டு, என்னடி என்னவே மிரட்டுற, அப்படி சொன்னேன்னா உன்னுடைய வாழ்க்கை தான் கெடும், என்னுடைய வாழ்க்கையை கெட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி வந்து சொல்லவும், சரிம்மா நான் எப்படியோ ஒன்று நான் வேண்டிக்கிட்டேன், நான் அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துடுறேன். இல்லைனா சேரன் மாமாவும் சந்தாவும் ஒன்று சேர்ந்து வாழாமல் போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதுக்காக நான் அந்த வேண்டுதலை செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து கோவிலுக்கு போயிடுறாங்க. இங்கே கஸ்தூரிக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. அந்த வீட்டில் நல்லது நடக்கிறத பார்த்தாவே பயங்கர கடுப்பாக இருக்குது. இந்த கார்த்திகா வேறு இதுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இப்போது நம்ம கார்த்திகா கோவிலுக்கு வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மண் சாதம் சாப்பிட்டு ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. கூட யாருமே வரல. இங்கே நிலாவும் பல்லவனும் கோவிலுக்கு வராங்க. இவங்க இந்த வேண்டுதலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக இவங்க இவ்வளோ கஷ்டமான வேண்டுதலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. இப்போ கார்த்திகா சேரன் மாமாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்போவோ வேண்டிக்கிட்டு இருந்தேன், இப்போது அது நடந்துருச்சு, அதனால தான் நான் இப்போது இந்த வேண்டுதெல்லாம் முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பல்லவனும் நிலாவும் கார்த்திகாவும் ரொம்பவே பெருமையாக நினைக்கிறாங்க. இப்போது நிலா நினைக்கிறாங்க, கார்த்திகாவும் நினச்ச மாதிரி லவ் பண்ண மாதிரி சேரானவே கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், பாவம் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்க எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போகிறேன், என் வீட்டுக்காரர் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா கிளம்பி போயிடுறாங்க. பல்லவன் இருந்துட்டு, என்ன நீ இவங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய கஷ்டமான வேண்டுதலெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க, அப்போது அண்ணனை உண்மையாகவே நேர்மையாகவே லவ் பண்ணியிருப்பாங்க போல், ஒரு வேளை அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் நடந்திருந்தா கூட நல்லா தானே இருந்திருக்கும், கண்டிப்பாக கார்த்திகா குடும்பத்தையும் சரி அண்ணனையும் சரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் பல்லவா, நானும் அதை தான் நினச்சேன், என்ன பண்ணுறது, கார்த்திகாவோட தலையெழுத்து போல், பாவம் அவங்க நினச்ச மாதிரி அவங்க லவ் பண்ண பையன் கிடைக்கல அப்படின்னா அது எவ்வளோ பெரிய மனசுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போகிற வழியில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நடந்துக்கிட்டே போகிறாங்க நம்ம நிலாவும் பல்லவனும்.
அதுக்கப்புறம் இங்க நம்ம சந்தா வந்து நம்ம சேரனுக்கு அ பால் கொண்டு வந்து குடுக்குறாங்க. குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. "எதுக்காக சந்தா இதெல்லாம் நீ கொண்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லைங்க குடிங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சோழனும், பாண்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே கலக்குன நீ" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சேரன் பாதி பால் குடிச்சிட்டு, மீதி பால நம்ம சந்தாவுக்கு குடுக்குறாங்க. சந்தாவுமே வெட்கப்பட்டுக்கிட்டு குடிக்கிறாங்க. "அண்ணே சரிண்ணே, நிலானிக்கு ஒரு ரூம் இருக்கு. உங்க 2 பேருக்கும் ஒரு ரூம் வேணும்ல. சரிண்ணே இன்னொரு ரூம் ஃப்ரீயா தானே இருக்குது, நீங்கள் அதில் படுத்துக்கோங்க, நாங்கள் மட்டும் வெளியே படுத்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் சோழனும் சொல்கிறாங்க. இப்போ சேரன் சொல்கிறாங்க, "டேய் அப்படிலாம் இல்லைடா, எப்பவும் போல் நான் உங்கள் கூட தான் படுப்பேன், நான்லாம் தனியாக போய் படுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோழன் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. "என்னென்ன நீ இப்படி, உனக்கு கல்யாணம் நடந்துருச்சுண்ணே, இப்படி இருக்கிறப்போ நீ எப்படிண்ணே எங்கள் கூட படுக்க முடியும்? வேண்டாண்ணே, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட படுங்கண்ணே" அப்படின்னு சொல்லவும், "டேய் அதெல்லாம் என்னால் முடியாதுடா, நான் எப்புட்றா அவங்க கூட போயிட்டு" "அண்ணே கல்யாணம் நடந்தா நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானே படுக்கணும், அது கூட உங்களுக்கு தெரியாதா? சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க, போங்கண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சந்தா வந்து ஏற்கனவே ரூமுக்கு போயிட்டுருப்பாங்க. இப்போது நம்ம சேரனை பிடிச்சி தள்ளி விட்டு லாக் பண்ணிடுறாங்க வெளியே. ஐயோ என்ன இவனுங்க இப்படி பண்ணிட்டானுங்களே, ஐயோ நம்ம எப்படி இவங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ரொம்பவே கூச்சப்படுறாங்க. இப்போது நம்ம பாண்டி இருந்துட்டு, "அண்ணனுக்கு வெக்கம் போல, அண்ணன் ரொம்ப கூச்சப்படுதில்ல?" உடனே சோழன் இருந்துட்டு, "அதெல்லாம் போக போக பழகிக்கும்டா, சரி சரி அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும், நாம படுத்து தூங்கலாம் வாடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் பாண்டியன் பல்லவன் படுத்து தூங்கிறாங்க. நிலா அவங்க ரூமில் படுத்து தூங்க போகிறாங்க. இப்போது நம்ம சோழனுக்கு தூக்கமே வரல. அண்ணனுக்கு இப்போ தான் கல்யாணம் நடந்துச்சு, 2 பேரும் ஒன்றா தூங்குறாங்க. நமக்கு எப்போவோ கல்யாணம் நடந்துருச்சு, ஆனால் இந்த நிலா நம்மளை ரூமு பக்கம் கூட சேர்த்த மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன